ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன டிப்ஸ் வீடியோ தாங்க. அன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வந்து 2 ப்ளவுஸ் கொடுத்து, இது லாங் ஸ்லீவாக இருக்குது, ஷார்ட்டாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்துட்டீங்களா, இந்த பிங்க் கலர் ப்ளவுஸு, இந்த பிங்க் கலர் ப்ளவுஸு லாங் ஸ்லீவ் தான். அப்புறம் பேக்கில் ஒரு மாடலும் வச்சுருக்காங்க. அந்த மாடல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அது எனக்கு சின்னதாக வந்து ரொம்ப ஓப்பன் பெருசாக பின்னாடி தெரியுது. அது எனக்கு மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னென்னா, இதில் வந்து கையில் வந்து ஒரு ஸ்டோன் ஒர்க் இருந்துச்சு. அந்த ஸ்டோன் ஒர்க்கை கட் பண்ணி தாங்க அந்த பேக்கில் நான் பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் டிப்ஸ் என்னென்னா வச்சுக்கோங்களேன், லாங் ஸ்லீவை நம்ம வந்து ஷார்ட் ஸ்லீவாக மாற்றும்போது அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி நம்ம ஜாயிண்ட் கொடுப்போம்ல, அந்த ஜாயிண்ட் துணி வந்து கிராஸ் துணி கொடுக்கணும். இப்படி கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சா தான் நமக்கு வந்து ஸ்லீவில் சுருக்கம் வராது. நம்ம ஸ்ட்ரெயிட் துணியாக கொடுத்து வந்து நம்ம ஸ்லீவை ஷார்ட் பண்ணணும், ஜாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஸ்லீவில் வந்து சுருக்கம் வரும். இப்படி கிராஸ் துணியை கட் பண்ணி நம்ம வந்து ஸ்லீவுக்குள்ளே நம்ம வந்து ஷார்ட்டாக மாற்றும் போது மடித்து தைச்சோன்னா நமக்கு வந்து ஸ்லீவில் சுருக்கம் வராது கை தையல் போடும்போது. அதுக்காக அந்த டிப்ஸு பாருங்கள், பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பிசுறு கூட தெரியாமல் அந்த பார்டர் எடுத்து நான் அதில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓப்பன் பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்து எடுத்த உடனே நம்ம லைனிங் துணியை வந்து ஸ்லீவை கட்டாக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து உடனே மார்க் பண்ணி கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்து அது லைனிங் துணியும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்ந்துருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஷார்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை விட வந்து ஒரு அரை இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து உள்ளே தைப்போம்ல, அதுக்காக ஒரு அரை இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அதில் மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் போட்டுறணும். எடுத்த உடனே துணியை கட் பண்ணிடக்கூடாது, ஒரு தையல் போட்டுறோம். ஏன்னா நமக்கு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயிண்ட் ஆகணும்ல, அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் கட் பண்ணி ஏதாவது இதுக்கு மேட்சிங்காக லைனிங் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இந்த கிராஸ் துணியை எடுத்து நம்ம வந்து தைக்கணும். நீங்கள் எதுக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் துணி கொடுக்கணும், இதுலேயே மடித்து தைச்சிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லலாம். இதுலேயே மடித்து தைச்சா ஸ்லீவில் சுருக்கம் வரும், பார்க்க அசிங்கமாக இருக்கும். அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா வந்து லைனிங்கில் கிராஸ் துணி எடுத்து தைச்சிருக்கோம்.